கிரானைட் முறைகேடு வழக்கில் ஜூலை 28ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என சிபிஐ மற்றும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணனுடன் எமது செய்தியாளர் ரத்னவேல் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். கிரானைட் முறைகேடால் தமிழக அரசுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி டிராபிக் ராமசாமி அவர்கள் சென்னை உட்படுத்த மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் சகாய மகேஷ் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து ஆராய உத்தரவிட்டிருந்தது. அவரும் அறிக்கை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் 1,11,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது குறித்து விரிவான நடவடிக்கை தேவை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இதனிடையே தமிழக அரசு இந்த அறிக்கை தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சகாயம் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராயினால், இதேபோன்று தமிழக அரசு தரப்பில் ஆஜராயினர். இது குறித்து சகாயம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் கேட்கலாம். இன்னைக்கு ஆஜராகும் போது நீங்க என்ன கருத்தில் முன்வைத்தீங்க? சிபிஐ தரப்பில் என்ன சொல்லப்பட்டது? தமிழக அரசு என்ன சொன்னாங்க? அதாவது இன்னைக்கு சிபிஐ தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை. அதனால்தான் இன்றைய பிரச்சனையே. சென்ற முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிமன்றம் தமிழக அரசும் அதனுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும், சிபிஐயும் அவர்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டது. ஆனால் இன்று சிபிஐ வழக்கறிஞர் ஆஜராகவில்லை. தமிழக அரசு மட்டும் அவர்களுடைய இரண்டாவது அறிக்கையை தாக்கல் செய்தது. இந்த இரண்டாவது அறிக்கையும் கூட முழுமையான அறிக்கை அல்ல. இந்த வழக்கு விசாரணையின் பொழுது அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் எங்களுக்கு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய இன்னும் கொஞ்ச காலம் தேவை, அவகாசம் தேவை, அதனால் 4 வாரத்திற்குள் நாங்கள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்கிறோம் என்று சொன்னார். சென்ற முறை விசாரணைக்கு வந்த பொழுது நீதிமன்றம் சிபிஐயா, சிபிசிஐடியா அல்லது இப்பொழுதுள்ள அதிகாரிகளா என்பதை பற்றி நாங்கள் முழுமையாக ஆராய்ந்த பின்னரே முடிவெடுப்போம் என்று ஆணையிட்டது. இந்த ஆணையின் தொடர்பாக நாங்கள் வைப்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த வழக்கின் புலன் விசாரணையை தொடர சிபிஐக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. சிபிஐ விசாரித்தால்தான் நீதி கிடைக்கும், மக்களுக்கும் இது இந்த துறையின் மேல் நம்பிக்கை ஏற்படும் என்ற வாதத்தை வைத்தோம். 2 தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் சிபிஐயும் தமிழக அரசும் 4 வாரங்களுக்குள் அவர்களுடைய பதிலை தர வேண்டும். தமிழக அரசின் இறுதி அறிக்கை 4 வாரங்களுக்குள் கொடுக்கின்ற அறிக்கை இறுதியாக இருக்கட்டும். இந்த இறுதி அறிக்கையும் ஒரு கம்போசிட் பிக்சர் அதை தர வேண்டும். இந்த இறுதி அறிக்கையை பரிசோதித்த பின்னர் அப்பொழுது சிபிஐ கொடுக்கும் தகவலையும் ஆய்ந்து அறிந்த பின்னர் இந்த புலன் விசாரணையை யாரிடம் கொடுப்பது என்று நாங்கள் முடிவு செய்கிறோம் என்று இறுதியாக நீதிபதிகள் இன்று ஆணையிட்டனர்.